இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொல்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. 3 கப் கிட்ட கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின கம்பை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கம்பையும் இது கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 to 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு நல்லாவே குக் ஆகிடும். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கம்பு குக் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இது ஓவர் நைட் நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். நீங்கள் வந்து மறுநாள் சாப்பிட்ணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து செஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சுருந்த கம்பு வந்து இந்த மாதிரி தான் கேக் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இது கூட தயிர், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணுங்க. அண்ட் ஃபைனலி நம்மளோட சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது தெரியும். யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.